கடவுளின் அன்பும் அமைதியும் கிறிஸ்துவின் அருளும் தூயாவின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இயேசு கிறிஸ்துவின் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். மீண்டுமாக இந்த அதிகாலை வேளையிலே அனுதினமும் ஒரு 5 நிமிடம் என்ற செய்திக்கு இன்று ஆவியானவர் நமக்கு தருகின்ற இறை இரக்கத்தின் செய்தி, இழக்கப்பட்ட எல்லா முயற்சிகளுக்கும் அன்பு ஈடு செய்கிறது. இழக்கப்பட்ட எல்லா முயற்சிகளுக்கும் அன்பு ஈடு செய்கிறது. இறைவன் உனக்கு ஏற்பாடு செய்து வரும் சிலுவையை சுமப்பதற்கு உமது ஆன்மாவின் இந்த வெறுமையான தெளிவற்ற நிலை உதவும் என்று நான் உனக்கு அறிவுறுத்துகிறேன். உனக்கு ஏற்பாடு செய்து வரும் சிலுவையை சுமப்பதற்கு உனது ஆன்மாவின் இந்த வெறுமையான தெளிவற்ற நிலை உதவும் என்று நான் உனக்கு அறிவுறுத்துகிறேன். எனவே நீ இன்னும் அதிகமாக என்னை சார்ந்திருக்க வேண்டும். சாத்தானின் சந்தடிகளுக்கு செவி சாய்க்க மறுத்துவிடு. அவைகளை கவனிக்காதே. உன் இதயத்திற்குள்ளாக நீ என்னை அணுகி வா. அங்கே வேறு எந்த இடையூறின்றி நான் உன்னை உருவாக்க முடியும். ஜெபி ஜெபி ஜெபி. என்னை சந்திக்கக்கூடிய நேரத்தில், என்னை அன்பு செய்யக்கூடிய நேரத்தில் உன் தாய் போல, தந்தையை போல நான் இருக்கிறேன். அன்னை எந்த செய்தியும் தரவில்லை. அன்னை போல அவர் உன்னை பார்த்து ஒரு புன்னகை மட்டுமே செய்கிறார். அவர் மிக அழகாக இருக்கிறார். என் அன்பான குழந்தையே, மிக எளிமையான வழியிலேயே நான் உன்னை நடத்தி செல்ல விரும்புகிறேன். மற்றெந்த வழியிலும் நீ தவறக்கூடும். சிறிய காரியங்களில் மிக அதிகமாக நிறைய சிறிய காரியங்களிலேயே நீ தவறுகிறாய். என் அன்பான குழந்தையே, மிக எளிமையான வழியிலே நான் உன்னை நடத்தி செல்ல விரும்புகிறேன். மற்றெந்த வழியிலும் நீ தவறக்கூடும். சிறிய காரியங்களில் மிக அதிகமாக நிறைய சிறிய காரியங்களிலேயே நீ தவறுகிறாய். எனவே இந்த சிறிய காரியங்களிலேயே நீ புண்ணியத்தை பயிற்சி செய்ய வேண்டும். அதன் வழியாக மற்ற எதையும் விட கடவுள் அன்பைத்தான் அதிகம் விரும்புகிறார் என்பதை நீ அறிந்து கொள்வாய். மிக சரியாக செயல்படாத நேரங்களுக்காகவும் இழக்கப்பட்ட எல்லா முயற்சிகளுக்கும் அன்பு ஈடு செய்கிறது. நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். தொடர்ந்து இங்கு வா. நீ வந்தமைக்காய் நன்றி. என் அன்பு குழந்தாய், நிலைத்திருப்பது என்பது என் அருகில் இருப்பதும் எனக்கு நெருக்கமாக இருக்க முயற்சி செய்வதும் சால சிறந்தது. என் அன்பு குழந்தாய், நிலைத்திருப்பது என்பது என் அருகில் இருப்பதும் எனக்கு நெருக்கமாக இருக்க முயற்சி செய்வது. அதிகாலையில் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை ஸ்துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன். அதிகாலையில் ஆண்டவரை தேடுவோருக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்ற சிந்தனையோடு இயேசு ஆண்டவர் என வாயார அறிக்கையிட்டு இறந்த அவரை கடவுள் உயிர்த்தெழ செய்தார் என்று நீங்கள் உள்ளூர நம்பினால்
மீட்பு பெறுவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இழக்கப்பட்ட எல்லா முயற்சிகளுக்கும் அன்பு ஈடு செய்கிறது. மிக எளிமையான வழியிலே நான் உன்னை நடத்தி செல்ல விரும்புகிறேன். மற்றெந்த வழியிலும் நீ தவறக்கூடும். சிறிய காரியங்களில் மிக அதிகமாக நிறைய சிறிய காரியங்களிலேயே நீ தவறுகிறாய். எனவே இந்த சிறிய காரியங்களிலே நீ புண்ணியத்தை பயிற்சி செய்ய வேண்டும். அதன் வழியாக மற்ற எதையும் விட கடவுள் அன்பை தான் அதிகம் விரும்புகிறார் என்பதை நீ அறிந்து கொள்வாய். மிக சரியாக செயல்படாத நேரங்களுக்காகவும் இழக்கப்பட்ட எல்லா முயற்சிகளுக்கும் அன்பு ஈடு செய்கிறது. நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். தொடர்ந்து என்னுடைய சமூகத்திலே வந்து அமர்ந்து இரு. நீ வந்தமைக்காய் நன்றி. என் அன்பு குழந்தாய், நிலைத்திருப்பது என்பது எப்போதும் என் அருகில் இருப்பதும் எனக்கு நெருக்கமாக இருக்க முயற்சி செய்வதுமே என்ற சிந்தனையோடு கேட்கப் போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும், கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் உங்களை சந்திப்பதில் உங்களிடமிருந்து விடைபெறும் முன் ஆண்டவருடைய வார்த்தை மீண்டுமாக, இழக்கப்பட்ட எல்லா முயற்சிகளுக்கும் அன்பு ஈடு செய்கிறது என்பதை மறந்து விடாதே. மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்களுடைய அன்பு சகோதரன் சேவியர் தேவராஜ் மனோகரன், கோவை மறைமாவட்டம். வாருங்கள், ஆராதிப்போம். அனுதினமும் இறை இரக்கத்தின் செய்தியை கேட்டு மகிழ்வோம். இதை கேட்பதோடு மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்கு பகிரக்கூடிய அனைவருக்கும் இதை பகிர்ந்து மகிழ்ச்சி விடுவோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.